ஒரு பிரேக்கிங் நியூஸாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி தான் சவுதி அரேபியாவினுடைய மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய அரம்கோவுக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதிலே பயணித்த 14 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகி இருக்கிறாங்க. அந்த இடத்திலேயே மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் ரொம்ப கவலையான செய்திகளாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. அரம்கோவை பொறுத்தவரையில ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் நடந்த நேரத்துல அரம்கோ மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அரம்கோவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு செயல்பாடுகள் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருந்தது, இடைநிறுத்தப்பட்டிருந்தது பல பகுதிகள். அதற்கு பிறகு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமாதான நிலை காரணமாக அரம்கோ மீண்டும் சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தது மட்டுமல்லாம அரம்கோவினுடைய இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஆல்ரெடி ஹொர்முஸ் நீர் பரப்புக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய கப்பல்களில் இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட்பதற்காக ஐநாவோடு இணைந்து செயலாற்றிய ஒரு ஹெலிகாப்டர் என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அதை அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு. இந்த செய்தி இன்றைக்கு பல ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. ஆனால் எந்த விதமான ஏவுகணையோ அல்லது ஆளில்லா விமான தாக்குதல்களாலோ இந்த விபத்து ஏற்படவில்லை என்பது முதல் கட்ட அறிக்கையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் ஈராக்குக்கு ஒரு முக்கியமான பயணமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி இன்றைக்கு சென்றிருக்கிறார். ஈராக்கினுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்திச்சு பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்பாஸ் ஆராக்சி. அந்த நேரத்திலே அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. அதிலே குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டி இருக்கிற அப்பாஸ் ஆராக்சி அவர்கள் அதற்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள், அதே போன்று லெபனான் மீதான தாக்குதல்கள், அதே நேரம் யமன் மீதான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். காசா மீதான தாக்குதல்களின் போது அத்துமீறி நடத்தப்பட்ட கத்தர் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள், இப்படி எல்லா தாக்குதல்களையும் சுட்டிக்காட்டக்கூடியவர். அதுல சொல்ல விளைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை என்னன்னு கேட்டா, நீங்கள் எல்லோரும் அரபு நாடுகள் அத்தனையுமே அமெரிக்காவை நம்பித்தான் தற்போது அத்தனையுமே இழந்திருக்கிறீர்கள். எனவே நாம் அத்தனை பேரும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அத்தனையும் இணைந்து நம்ம ஒரு கூட்டணியாக இராணுவ கூட்டமைப்பாக மாற வேண்டும். அதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. எனவே நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பை நேட்டோ மாதிரி உண்டாக்குறது மட்டுமல்லாம இதற்கு எந்த விதமான வெளிநாடுகளின் தலையீடுகளும் இருக்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார். ஆல்ரெடி சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு இராணுவ கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். தற்போது ஈஜிப்டோடு மிக நெருங்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்து விட்டார்கள். அதே போன்று டர்க்கியோடும் அவர்கள் மிக நெருக்கமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய இந்த அழைப்பு தற்போது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அரபு நாடுகள் அப்படி ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அது மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு நிலையை உண்டாக்கும் என்பதோடு இஸ்ரேலுடைய எல்லா சூழ்ச்சிகளும் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாவதற்கான வாய்ப்புகளும் அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியான ஒரு சூழல் அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக கடுமையான வார்த்தைகளுடனான எச்சரிக்கை ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி ஈரான் கப்பல்களை தாக்கியது என்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவுக்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய இராணுவ பேசுகள் இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஹொர்முஸ்ல கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று கூறி ஈரானுடைய சில பகுதிகள் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நேற்றைய தினம் நடத்தியிருந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் பஹ்ரைன், அதே போன்று குவைத்தினுடைய இராணுவ பேசுகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில நாங்கள் அரபு நாடுகளை தாக்குவது இல்லை, எங்களுடைய தாக்குதல் எல்லாமே முழுவதுமாக அமெரிக்காவுடைய பேசுகள் மேலதான் என்பதை இன்றைக்கும் மீண்டும் நினைவூட்டி இருக்கிறது. ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இனிமேலும் நியாயமாக இருக்க முடியாத ஒரு நிலை தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால்
ரொம்ப வெற்றிகரமாக நம்ம ஆரம்பித்த ஈரான் மீதான தாக்குதல் யுத்தத்தை ராணுவ ரீதியாக வெற்றிகரமாகவே முடிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தினூடாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அவர் வெற்றிகரமாக தொடங்கினாருங்கிறது ஓகே, வெற்றிகரமாக முடிக்க வேண்டி வரும்ங்கிறார்ல, அதுவும் ஓகே தான். ஏன்னு கேட்டா வெற்றிகரமாக இதுவரைக்கும் முடிக்கல. இனிமேல் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி அதுல அமெரிக்கா வென்றால் உண்டே தவிர இதுவரை நடத்தப்பட்ட யுத்தத்தில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வார்த்தையிலேயே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம, அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் ஈரான் என்கிற தேசமே இருக்காது அப்படின்னு சொல்லியும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரான் மீது இன்றைக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில தான் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் ராணுவ தூதராகவும் பாதுகாப்பு ஆய்வாளராகவும் இருக்கக்கூடிய வோல்கான் புஸ்தாய் என்கிறவரை அல் ஜசீரா இது தொடர்பாக பேட்டி எடுத்திருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல வார்னிங் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் அதே போன்று சர்வதேச பார்வையாளர்களுக்கும் தன்னுடைய உள்நாட்டு பார்வையாளர்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதுமே ஒரு பூஸ்ட் கொடுக்க நினைக்கிறாரு. ஈரானுக்கும் கொடுக்க நினைக்கிறாரு, தன்னுடைய உள்நாட்டு பார்வையாளர்களுக்கும் கொடுக்க நினைக்கிறாரு, சர்வதேசத்துல அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் கொடுக்க நினைக்கிறாரு. இது தவிர அவருடைய பேச்சை நீங்க பெரிய சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெண்டிங்ல இருக்க நினைக்கிறாருன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. ட்ரெண்டிங்ல கருத்து சொல்லணும், ட்ரெண்டிங்ல இருக்கணும்னே நினைக்கிறாரு தவிர அவரு அந்த சொல்ற மாதிரி எல்லாம் செயல்படுவாருங்கிறத நீங்க ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க தேவையில்லை. அவர் செயல்படவே இல்லை, இனிமேலும் அப்படி செயல்பட முடியாது என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆய்வாளர் புஸ்தாய் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை விசித்திரமான வாதங்களை எல்லாம் முன்வைப்பாரு. நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், தொலைச்சு கொடுவேன், இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுவாரு. இந்த அச்சுறுத்தல்கள்ங்கிறது அமெரிக்க அதிபருடைய இயல்பான ஒன்றாக இருக்குமே தவிர ஈரானோடு அவர்கள் மீண்டும் ஒரு பாரிய யுத்தத்திற்கு போவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள்ல பார்க்கிற அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்னிங்குக்கு எச்சரிக்கைக்கு இன்றைக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஈரானுடைய IRGC பாதுகாப்பு படைப்பிரிவு. அவங்க விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய அதிபர் அல்லது அமெரிக்க ராணுவம் மீண்டும் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய தளங்கள் நரகத்தை சுவைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேர்டை வளமல ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் சொல்வார், நரகத்தை காட்டுவேன் அப்படிம்பாரு. ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்துல. அல்ஹம்துலில்லாஹ் அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திலிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணல. யூடியூப் சேனல்ல நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்க. வயரிங்கும் நடக்குது மால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதுல ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்க மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்க ஜக்காத்து பணத்தை நீங்க இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடுது. காசாவுக்கு சொன்னாரு, ஆனா இன்றைக்கு அப்படி சொன்ன அமெரிக்காவுக்கே அதே வார்த்தையை சொல்லுகிற தைரியம் ஈரானுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த யுத்தத்தினுடைய மிக பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் பகுதிகளில் நாங்க சொல்றதை கேட்காம யாரு போனாலும் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும். நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ரூட்ல மட்டும்தான் நீங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள்ங்கிறது தனியான ஒரு விஷயம்.
எங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த ராணுவ தளங்களுக்கு நரக வேதனையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாம இன்றைய நாள் ஈராக்குக்கு போயிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்க மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் 30 நாட்களுக்கு, எதிர்வருகிற 30 நாட்களுக்கு ஹொர்முஸினுடைய முழு கட்டுப்பாடு ஈரானிடத்தில் தான் இருக்கும். இந்த சமாதான ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் ஓரமா வச்சிருங்க. ஒப்பந்த படியே எங்க கிட்ட தான் இருக்கணும். அது எனவே நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் ஹொர்முஸ்ல எல்லோரும் பயணிக்கணுமே தவிர 30 நாட்களுக்கு எங்க பேச்சை கேட்காம போனீங்கன்னா கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும் என்கிற எச்சரிக்கையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம ஈரான் மீதான தடைகளை எல்லாம் அமெரிக்கா நீக்கினதுக்கு பிறகுதான் நாங்க ஹொர்முஸினுடைய சுதந்திரத்தை இதான் சுதந்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம், இல்லைன்னா எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் ஹொர்முஸ் இருக்கும் என்பதை மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள். அதை தாண்டி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம என்ன பார்க்க முடியும் என்று சொன்னா, ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில இந்த ஜலசந்தியால போகக்கூடிய கப்பல்கள் அனைத்துமே ஈரானுடைய பிராந்திய கடல் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய வடக்கு வழித்தடம் வழியாகத்தான் போக வேண்டும். போகிற கப்பல் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டா, போகிறதோ வர்றதோ ஈரானுடைய எல்லைக்குள்ள போய் வடக்கு வழித்தடம் வழியாகத்தான் போகணும் என்று சொல்லி IRGC அறிவிப்பு விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம ஓமானுடைய கடல் எல்லைக்குள்ள யாராவது போய் பயணிக்க நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்க மேல அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் கொடியோட போன எவர் லவ்லி என்கிற கப்பல் மேல தாக்குதல் நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க. பிறகு அமெரிக்காவுக்கு ஈரான் அட்டாக் பண்ணாங்க. பிறகு அமெரிக்கா அட்டாக் பண்ணியது. மீண்டும் ஈரான் அமெரிக்காவுடைய தளங்கள் மேல அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்ல தான் சனிக்கிழமை பனாமா கொடியோட போன கப்பல் மேலையும் ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இந்த நிலையில தான் புதன்கிழமையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 70 கப்பல்கள் வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியில போய் வந்த நிலையில வியாழக்கிழமை அது 54ஆக குறைந்திருந்தது. சனிக்கிழமை ஆகும் போது 40ஆக அது குறைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரான் மிக தெளிவாகவே தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஹொர்முஸ் இருக்க வேண்டும் என்பதை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டை பிடிச்சு வச்சுக்கிறோம்ங்கிறதுலையும் உறுதியா இருக்கிறாங்க. அதனால் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக பஹ்ரைனுக்குள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பஹ்ரைன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. பஹ்ரைனுடைய ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல முஹர்ரக் பகுதிகளில் ஒரு குடியிருப்பு கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படவில்லை என்பதையும் பஹ்ரைன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய அறிவிப்பை பொறுத்தவரையில நாங்கள் அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி தான் தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய நாட்டுக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல்களை பஹ்ரைனும் குவைத்தும் இன்றைக்கு கடுமையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. காசாவுக்கு இஸ்ரேல் அடிச்சாலும் இதைத்தான் சொல்லுவாங்க, லெபனானுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. தங்களுக்கு யார் வந்து தாக்கினாலும் கண்டிக்கிறோம் 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 பாய்களை தவிர வேற எந்த முதுகெலும்பும் கிடையாது இவங்களுக்குங்கிறது இந்த மாதிரியான செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கார்டி ஐசன்கோட்டினுடைய ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தேர்தல் காலம்ங்கிறதுனால அவரும் தேர்தலுக்கு வர்றாரு. இந்த நிலையில தான் அவர் நாட்டை வரலாற்றின் வீழ்ச்சிக்கு இழுத்து சென்றதாக நெத்தனியாகு மேல ஒரு குற்றச்சாட்டை விடுத்திருக்கிறார். அது மிக தெளிவாக உலகத்துக்கே தெரியுது. இஸ்ரேலை நாசமாக்கின ஒரு இடத்துக்கு நெத்தனியாகு வந்துட்டான்னு சொல்லி. ஏன்னா இந்த யுத்தங்கள் அத்தனையிலேயுமே ஈரானிடமிருந்து பதிலடியை கடுமையாக வாங்கி கட்டியது இஸ்ரேல். அந்த அடிப்படையில் நாட்டை வரலாற்றின் தோல்விக்கு இழுத்து சென்று விட்டார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டுக்குள்ள பிளவுகளை தூண்டி இருக்கிறார். அதே போன்று உள்நாட்டுக்குள்ள இரவு பகலாக சண்டைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்த இடத்துக்கு யார் இருக்கிறார் சொல்லி சொன்னா இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு தான் இருக்கிறாரு. இவர் இந்த தேசத்துக்கு தகுதியற்ற ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி கார்டி ஐசன்கோட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அதே நேரம் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். எலெக்ஷன் வர்றதுனால மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்க விடமாட்டோம், பாலஸ்தீனம் அப்படியே தான் இருக்கணும், இஸ்ரேல் தான் நாடாக இருக்கணும், தான் நதிக்கும் கடலுக்கும் இடையில இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு மட்டும் தான் இருக்கணும், பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை நான் பிரதமராக இருக்கிற வரைக்கும் வரவிட மாட்டேன் என்று சொல்லி இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுனால
என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை சொன்னா மட்டும் தான் மீண்டும் ஜெயிக்க முடியும். ஆமா ஆமா, நெத்தன்யாகு இருந்தா பலஸ்டைன் தனிநாடாக ஆக்க விட மாட்டாரு, வேற யாரு வந்தாலுமே பலஸ்டைனை தனிநாடாக ஆக்குறதுக்கு வேலை பார்ப்பாங்கிற ரீதியில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரியான அறிவிப்புகளை தற்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறார். எனவே இது தேர்தல் காலம்ங்கிறதுனால அவங்க பாலஸ்தீனத்தை முன்னிலைப்படுத்தி பாலஸ்தீனத்தை அழிப்போம், பாலஸ்தீன போராளிகளை அழிப்போம், இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணினா மட்டும்தான் அந்த தேர்தலை ஜெயிக்க முடியும். அதனால தற்போது இந்த மாதிரியான பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்றைய நாள் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா அலி ஹாமனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதிலே அமெரிக்க இஸ்ரேலிய தலைவர்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்திலே குற்றவியல் வழக்கை ஈரான் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார். ஈரான் மீதும் ஈரானுடைய அப்பாவி பொதுமக்கள் மீதும் ஈரானுடைய பச்சிளம் குழந்தைகள் மீதும் அதே போன்று ஈரானுடைய தலைவர்கள் மீதும், குறிப்பாக தன்னுடைய தந்தையாக ஆன்மீக தலைவராக இருந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி அவர்களை கொன்றதற்காக ஈரான் சர்வதேச நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கும் என்கிற தகவல்களையும் இன்றைக்கு ஆயத்துல்லா முஜ்தபா ஹாமனி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை இணைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.